அடுத்த ஒவ்வொரு மணி நேரத்துக்கு 500 ரூபாய். தொடர்ச்சியாக எவ்வளவு நேரம் பண்ணலாம் பார்க்கலாம், கலாவி பார்க்கலாம் அப்படின்னா பொதுத்தளவு டயர்டாக இருக்கிற வரைக்கும், நீங்க டயர்டாக இருக்கிற வரைக்கும் அந்த அலுவலகத்திலேயே மற்ற அலுவலர்கள் பாதிக்கப்படாமல், இயல்பான நடவடிக்கைகள் பாதிக்கப்படாமல் நீங்கள் கலாவி செய்து கொண்டிருக்கலாம். தடை இல்லை வேலை நேரத்தில். அதுக்காக நைட் 2 மணிக்கெல்லாம் போய் கலாவி செய்யக்கூடாது. ஆமா, அலுவலக நேரத்தில் அலுவலக பணிகளில் இடையூறு இல்லாமல் கலாவி செய்ய வேண்டும். 30 நாள் எப்படி கால்குலேஷன் பண்ணுவோம்? மணியன் தம்பி தெளிவா சொன்னார். இந்த 30 நாள் எப்படி கவுண்டிங் பண்ணணும்னா, இப்ப நீங்க ஒரு கிராம ஊராட்சி ஆர்டி எடுக்கிறீங்க. பொதுத்தளவு அதிகாரி யாரு? பஞ்சாயத்து பொதுத்தளவு அதிகாரி யாரு? ஊராட்சி ஒன்றிய துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் நிர்வாகம், அவரு பொதுத்தளவு அதிகாரி. இவ்வளவுதான் ஞாபகம் வச்சுக்க தேவையில்லை. பொது தகவல் அலுவலர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் மரக்கணம், அவ்வளவுதான். பொது தகவல் அலுவலர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் காவேரிப்பாக்கம். அந்த மாதிரி எந்த யூனியன் ஆஃபீஸோ பொது தகவல் போட்டு அந்த 2 பேர் இருப்பான். அந்த 2 பேர்த்துல யாருன்னு அவங்க கண்டுபிடிச்சிக்கலாம். நீங்க ரொம்ப மண்டையில குழப்பிக்காதீங்க, இதுக்கெல்லாம் தேடிட்டு இருக்காதீங்க, இதுக்காக நேரத்தை வீணாக்காதீங்க. நமக்கு அடிமைகள் பொது தகவல் அதிகாரிகள், நம்ம கிட்ட வேலை செய்யற வேலைக்காரர்கள் அரசு ஊழியர்கள். இவன் வாங்குற சம்பளத்துக்கு யாரும் வேலை செய்யறது இல்ல, இவனுக்கு வேலை வைக்கணும் அப்படின்னு கொலைவெறியோட முடிவு பண்ணி நம்ம ஆட்சி எழுதுறோம். அப்படிங்கிறதுல நாம ரொம்ப யோசிக்கூடாது. பொது பிரச்சனை தூக்கி நான் அடிக்கடி சொல்லுவேன், பொது பிரச்சனையில பொது காரியத்தை தூக்கி தலைக்கு மேல வச்சுக்கூடாது, தலைக்கு மேல மூட்டை தூக்கி வச்சுக்கூடாது, தலைக்குள்ள ஏற்றிக்கூடாது. நம்ம பிள்ளைங்க பாருங்க, படிச்ச பிள்ளைங்க, வெளிநாடு போற பிள்ளைங்க, வெளியூர் போற பிள்ளைங்கலாம் பாத்தீங்கன்னா ட்ராலியில வச்சு சூட்கேஸ தள்ளிட்டே போவாங்க. ஒரு 100-150 கிலோ 200 கிலோ வெயிட் இருக்கும். அந்த வெயிட்டை நம்ம பிள்ளைங்க அப்படியே அழகா ஒரு சூட்கேஸ் வச்சு அப்படியே எடுத்துட்டு போவாங்க. நாய்க்குட்டி மாதிரி நம்ம பிள்ளைக்கு முன்னாடி அந்த வெயிட் போயிட்டு இருக்கும். அது மேல பார்த்தா இன்னும் 2 பைய வச்சிருப்பான். அலட்டிக்காம ஒரு மூட்டை தூக்கி போனான். இதே முன்ன எப்படின்னா, அவன் மூட்டை தூக்கி ஒரு சுமை தூக்கு தொழிலாளி தேடுவோம், அல்லது மூட்டை தூக்கி நம்ம தலையில வச்சுட்டு போவோம். பொது பிரச்சனை நம்ம தலையில ஏற்றிவிட்டாரு, மண்டைக்குள்ளாரையும் ஏற்றி விட்டாது, தலைக்கு மேலே வச்சுக்கிட்டாரு. நாய்க்குட்டி மாதிரி பின்னாடி வச்சு அதை எப்படி எழுதிட்டு போனோம்னா, நாய்க்குட்டி நமக்கு பின்னாடியே வம்புழுத்திட்டே வரும், வம்புழுத்திட்டே வரும். அதை நம்ம இலக்கு நோக்கி கொண்டு போயிடலாம். எங்க வீட்டுல 30 நாள் கணக்கு போறது எப்படி? பொது தகவல் அதிகாரி காவேரிப்பாக்கம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் காவேரிப்பாக்கம் அனுப்பிட்டீங்க. இந்த கடிதத்தை யார் வாங்குவாங்க? அந்த யூனியன் ஆபீஸ்ல என்ன அவர் வீடியோ கைது போடுவாங்களா? நம்ம வீரமணியார் பேச சொன்னார், ஒரு அரசு அலுவலகத்தில் எப்படி கடிதம் வாங்கன்னு சொன்னார். அந்த அரசு அலுவலகத்துல கடிதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அதிகாரம் பெற்ற ஒரு ஊழியர் இருப்பார். உங்க வீடியோ ஆஃபீஸ்ல ரெகுலர் வீடியோன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஊராட்சி ஒன்றியத்துக்கான வீடியோ ரெகுலர் வீடியோ, அவர் தான் வீடியோ ஆஃபீஸ்ல பெரிய அலுவலர். அவரும் உள்ளாட்சி பஞ்சாயத்துக்கான வீடியோவும் ஸ்கீம் வீடியோவும் ஈக்குவல் பவர் தான். ஆனாலும் அந்த அலுவலகத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய அதிகாரம் கூடுதலா ஒரு பவர் வந்து ரெகுலர் வீடியோ, ஜெனரல் வீடியோ. நீங்க இப்படி எடுக்கலாம். 5000 ஓட்டு கவுன்சிலருக்கான வீடியோ இருக்காருல்ல, ஊராட்சி வீடியோ, அந்த வீடியோஸ்க்கான பெரிய அலுவலர், அவர் அங்க அலுவலக உத்தரவு போட்டிருப்பார். அலுவலக நிர்வாக உத்தரவு, அபிஷியல் ஆர்டர், சரிங்களா, ஒன்று போட்டிருப்பார். அதுல என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த அலுவலகத்துக்கு வரக்கூடிய கடிதங்களை, இந்த அலுவலகத்துக்கு வரக்கூடிய கடிதங்களை ஏபிடிஓ நிர்வாகம் பெற வேண்டும். யார் வாங்கலாம்? டெப்டி பிடிஓ நிர்வாகம், ஏபிடிஓ நிர்வாகம், இந்த மாதிரி யாராச்சும் ஒரு அதிகாரி வாங்கணும் உத்தரவு போட்டுப்பாரு. அவர் லீவ் போட்டா யார் வாங்குறது? அவர் லீவ் போட்டா அன்னைக்கு யார் வாங்குறது? அதே அந்த உத்தரவு போட்டுப்பாரு. அன்னைக்கு அவர் லீவ் போட்டார்னா அன்னைக்கு வந்து ரெக்கார்டு கிளர்க் வாங்கிக்கணும். இந்த ஆபீஸ் வர எல்லா கடிதாசியும் யார் வாங்கணும்? ஏபிடிஓ வாங்கணும். அவர் லீவ் போட்டா ரெக்கார்டு கிளர்க் வாங்கணும். ரெக்கார்டு கிளர்க் லீவ் போட்டார்னா மேனேஜர் வாங்கிக்கணும். இந்த மாதிரி ஏதோ ஒரு உத்தரவு போட்டு வச்சிருப்பாங்க. அந்த உத்தரவுப்படி அந்த அலுவலகத்துல தபால்காரர் வைக்கிற பொழுது அந்த அலுவலர் அந்த கடிதங்கள் அனைத்தையும் கட்டாயம் பெற வேண்டும். சரி, இப்போ ஒரு கடிதாசி வருது, என்ன வருது? கடிதாசி வருது, அந்த ஆர்டி கடிதம் தெரியுது, வாங்க திருப்பி அனுப்பிடலாம் அப்படின்னு அந்த அலுவலர் திருப்பி அனுப்ப முடியுமா? ஏன் அனுப்ப முடியாது? அவன் மனசு தானே. என் வீட்டுக்கு ஒரு லெட்டர் வருது, நான் வாங்க மாட்டேன், போஸ்ட்மேன் திருப்பி எடுத்துப்பான்னு சொல்ல முடியும். வீடியோ ஒரு அரசு அலுவலர் கடிதம் திருப்பி அனுப்ப முடியுமா? அவன் மனசு முடியும். ஆனா அனுப்புனானா ஒழுங்கு நடவடிக்கை எடுத்துருவாங்க. அரசாங்க அலுவலகத்துல எந்த கடிதம் வந்தாலும் அந்த கடிதத்தை வாங்கிக்கணும். வாங்கிட்டு லீகல் ஆக்ஷன் போய்க்கணும். ஒரு கடிதம் ஒன்று வருது, வீடியோ வருது, அல்லது காவல் ஆய்வாளருக்கு, யாருக்கு? போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒரு லெட்டர் வருது, யார் தராங்க அப்படின்னாக்க நம்ம தம்பி கார்த்திகேயன் தராரு. பக்கத்துல இருக்கிற உண்மைதான் கார்த்திகேயன் ஒரு கடிதம் தராரு. யாரு கடிதம் தராரு? என்ன ஊர்ல இருக்கிறப்ப? காஞ்சிபுரம் இல்ல, காவல் இல்லையா, வாலஞ்சாப்பேட்டை இல்ல, பக்கத்து ஊருக்கு போயிடலாம். நெல்லூர் போலீஸ் பாபு, சின்ன காஞ்சிபுரம், பெரிய காஞ்சிபுரம் போயிடலாம்.
விஷ்ணுகாஜி காவல் நிலையத்துக்கு நம்ம தம்பி கார்த்திகன் ஒரு கண்டாஸ்தர். மிஸ்டர் இன்ஸ்பெக்டர் அவர்களே, நாளைக்கு காலையில உங்களைய வெட்ட போறேன். யார? ஆமா, அதற்கு எனக்கு அனுமதியும் பாதுகாப்பும் வழங்க வேண்டுமா அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். எப்படி லெட்டர் கார்த்திக் அண்ணன், மக்களுக்கான மக்கள் இயக்கத்தின் நிறுவன தலைவர், ஆலோசகர், 10 ரூபாய் இயக்கம், இன்னும் அவருக்கு நிறைய பதவிகள் எல்லாத்தையும் போட்டு அந்த லெட்டர் பேர்ல ஒரு கடிதம் தர. மிஸ்டர் இன்ஸ்பெக்டர், நாளைக்கு காலையில 10 மணிக்கு உன்னை நான் ஸ்டேஷன்ல புந்து வெட்ட போறேன், எனக்கு அனுமதியும் பாதுகாப்பும் கூட அவங்க ஒரு லெட்டர் தர. இது யாருக்கு தர்றாரு? இன்ஸ்பெக்டர் நேர்ல போய் தர்றாரு. இந்த கடிதத்தை இன்ஸ்பெக்டர் வாங்கணுமா வாங்கலாத? இருங்க, அவரும் மனுஷன் தாங்க, அவரும் சூடு சோனா இருக்குங்க, அவரு விஸ்வராஜ் சோத்துல உப்பு அதிகமா போட்டு சாப்பிடுறாங்க. அதனால போலீஸ் டியூட்டிக்கு போயிருக்காரு, போலீஸ் வேலைக்கு போயிருக்காங்க, காக்கிச்சீருடைய போட்டுருக்காங்க, ராணுவத்துக்கு போயிருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கு சோத்துல உப்பு அதிகமா போட்டு சாப்பிடுறோம். ரோசம் அதிகமா உள்ளவங்க, கோபம் அதிகமா உள்ளவங்க, திமிரு அதிகமா உள்ளவங்க, இவர்கள் தான் சீருடை அணிந்திருப்பார்கள். எந்த சீருடை அணிந்தாலும் சரி, காக்கி சீருடை போட்டா சரி, கருப்பு சீருடை போட்டா சரி, சீருடை அணியக்கூடிய படையாளர்கள் எல்லாத்துக்குமே கொஞ்சம் ரோசம் அதிகமா இருக்கும், கோபம் கொஞ்சம் அதிகமா இருக்கும், இந்த மண் மீது பாசமும் அதிகமா இருக்கும். அது காக்கி சீட்டை போட்டவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரோசம், திமுரு, கொழுப்பு எல்லாமே கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதனாலதான் கம்மியான சம்பளத்துக்கு காவல்துறை வேலைக்கு போயிருக்காங்க, ராணுவத்துக்கு போயிருக்காங்க. அப்படிங்குள்ள இந்த மாதிரி ஒரு கடிதத்தை பார்த்தோம்னா அவருக்கு சுருன்னு ஏறும், 2,000 ரூபாய்க்கு சுடுறாங்க அப்படிங்கிற கோபம் ஏறும். ஆனால் அவர் ஒரு அரசு ஊழியர். அவர் என்னவா இருக்காரு? ஆமா, அவர் கொஞ்சம் ரோசத்தை கட்டுப்பட்டு, நான் சட்டத்திற்கு கட்டுப்பட்டவன், நான் யூனிஃபார்ம் போட்டுக்கா, என்கிட்ட துப்பாக்கி எடுத்து சுட்டா என்ன நடக்குது தெரியுமா, அதிகாரமே இருக்கா சொல்றதுக்கு. ஆனா இந்த சட்டத்துக்கு நான் கட்டுப்படுறேன். இந்திய அரசியல் மேல, இந்திய அரசியல் சட்டத்தின் மேல அண்ணல் அம்பேத்கர் எழுதி இந்திய அரசியல் சட்டத்தை சத்தியம் பண்ணிட்டு சட்டத்துக்கு கட்டுப்படுவேன், நீதிமன்றத்தின் மூலமா தான் தண்டனை பெற்று தருவேன், சட்டப்படி தண்டனை பெற்று தருவேன் சொல்லி நான் அண்ணல் அம்பேத்கர் எழுதின அரசியல் சட்டத்தின் மேல சத்தியம் பண்ணி சத்திய பிரமாணம் பண்ணி இன்ஸ்பெக்டர் பதவி ஏற்றிட்டேன். அதனாலதான் என் சட்டையில ஸ்டார் இருக்கு. என் கோபத்தை அடக்கிட்டு உன் கடைசி நான் வாங்கிக்கிறேன்டா அப்படின்னு கழுத்தை வாங்கிக்கணும். ஏடையா இங்க வாங்க, இதுக்கு ஒரு சிஎஸ்ஆர் போட்டு கொடுங்க. என்ன போட்டு தரணும்? ஆமா, படிச்ச உடனே இதுக்கு ஒரு ரசீது போட்டு தரணும். கார்த்திக் அண்ணன் நாளைக்கு காலைல 10 மணிக்கு போயிட்டு வர தம்பி அப்படின்னு டிவி வாங்கி போட்டு அனுப்பிடணும். என்னது அனுப்பிட்டு எஸ்ஐ சார் அப்படியே கொஞ்சம் இங்க வாங்க, அந்த வாசல்ல போயிட்டு கலர் பிங்க் கலர் சட்டை போட்டு கார்த்திக் அண்ணன் அந்த தம்பி கொஞ்சம் அப்படியே அழிக்குவாங்க, தம்பி கொஞ்சம் அழிக்குவாங்க, அவருக்கு கண்ணியமா மரியாதையா அழிக்குவாங்க. இப்படி அவர் அரெஸ்ட் பண்றீங்க, கண்ணியமா மரியாதையா கொஞ்சம் கூட்டிட்டு வாங்க, இந்த கட்டாசி கொடுங்க, இது மேல ஒரு எஃப்ஐஆர் போட்டு அவர் ரிமாண்ட் பண்ணுங்க. இது மேல ஒரு 301 பழைய சட்டத்தில் இப்போ புதுசா என்ன செக்ஷன் நீங்க தேடி வச்சீங்க. இன்ஸ்பெக்டர் கம்ப்ளைண்ட் தரணும் அவசியம் இல்ல, காவல் நிலைய பொறுப்பாளர், காவல் நிலைய பொறுப்பாளர் புகார் தருவார், காவல் உதவியாளர் எஃப்ஐஆர் போடுவாரு, சாட்சி தேவையில்லை, சான்றாவணம் தேவையில்லை, கையில நம்மளுக்கு ஒப்புதல் வாக்கணும்னு இருக்குல்ல, இதை வச்சு அப்படியே பேக் பண்ணி எங்க அனுப்பணும்? ஜெயிலுக்கு. அதுக்கு முன்னாடி ஜட்ஜி போய் நிக்க வச்சா ஜட்ஜி படிப்பாரு, மிஸ்டர் கார்த்திக் அண்ணன் சட்ட போராளி அணிய, சட்டம் தெரிஞ்ச போராளி அணிய, சூப்பரியா ஆய்வாளட்டிய இப்ப இருக்கிறதா சுட்டியா, சூப்பர் சூப்பர், உன்னை ரிமாண்ட் பண்றதுக்கு வேற எதுவுமே தேவையில்லை, இதுவே போதுனா தம்பி, போ போ ஒரு 5 நாளைக்கு ஜெயில இருந்துட்டு வா, அப்பதான் உனக்கு சட்டத்தின் வலிமை தெரியும், சட்டத்தின் வலிமை தெரியும். பேக் பண்ணி அனுப்பிடணும். இப்ப சொல்லுங்க, காவலாளர் அந்த கடிதத்தை, அரசு ஊழியர் கடிதத்தை பெற வேண்டுமா பெறக்கூடாதா? எந்த கடிதம் இருந்தாலும் சரி வாங்கிக்கணும், வாங்கிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த கடிதம் ஒரு ஒப்புகைச்சீட்டு கொடுக்கணும், அதுக்கு ஒரு பதில் சொல்லணும். அந்த கடிதத்தில் தவறான விஷயங்கள் இருக்கின்ற பொழுது, சட்ட மீறல் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கான அதிகாரம் வந்துருச்சு, நடவடிக்கை எடுக்கணும். இப்போ ஒரு வீடியோ கடிதம் அனுப்புறோம், வாங்கிதானே வேணும்? சரி, ஓகே, வாங்கிட்டாரு. வாங்கின உடனே வணக்கம் வாங்க சென்னை வாசியில வருக, கடிதத்தை வாங்கிட்டாங்க. இப்ப வீடியோ ஆக்ஷன் யார் வாங்கினாங்க? இந்த கடிதத்தை ஏன் வீடியோ வாங்கிட்டாரு. கடிதம் யாருக்கு வந்துச்சு? பொது தகவல் அலுவலர், ஊராட்சி ஒன்றிய அலுவலகம், காவேரி பக்கம் வந்துருச்சு. 2 பொது தகவல் இருக்காங்க. யாருக்கு தரது கடிதாசிய? அப்படின்னா ஒரு குழப்பம் வந்துரும்ல. படிச்சு பார்த்து அந்த கடிதாசியை அவர் எங்க போடணும்? பொது தகவல் கொண்டு போய் கொடுத்துடணும். இதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்னா, நம்ம வீரபாண்டியன் ஐயா வந்து 33 வருஷம் ஊராட்சி அலுவலர், நகராட்சி அலுவலகத்தை பணியாற்றினார். எவ்வளவு நாள்? 33 வருஷம் முனிசிபாலிட்டியில குப்பை கொட்டிருக்காரு. இவரு மேனேஜரா பொதுத்தல், இன்னைக்கு வந்து இவரு நகராட்சி வேலை செஞ்சா, இன்னைக்கு வந்து பொதுத்தல் அதிகாரி.
இவர் நகராட்சியில வேலை செஞ்சப்ப, இவர் ஜூனியர் அசிஸ்டண்டா இருந்தப்ப இந்த கடிதாசி இவர் வாங்கியிருந்தாருன்னா பொது தொழிலாளி கொண்டு போய் தரத்துக்கு 30 நாள் இருக்கீங்களா? அவ்வளவு நாள் தர மாட்டீங்க. 60 நாள் ஆயிடும். எவ்வளவு நாள் ஆயிடுங்க? ஆமா, 30 நாள், 40 நாள், 50 நாள், 60 நாள் ஆயிடும். இப்ப இது யாருடைய தப்பு? யாருடைய தப்பு? அவங்க அலுவலகத்துடைய நிர்வாக தவறு. 40,000 கேமரா பார்த்து உட்காரு. அப்புறம் யாருடைய தவறு இது? கிளர்க்கோட தவறு. நாம எதாவது தப்பு பண்ணிட்டோமா? இப்ப எப்படி கவுண்டிங் பண்ணோம் அப்படின்னா, ஆர்டிஓ 30 நாள் எப்படி கவுண்டிங் பண்ணோம்னா, நாம தபால் அனுப்பணும். இந்த ஆபீஸ்ல எவனோ ஒரு கையெழுத்து போட்டு வாங்கிட்டான், முடிஞ்சு போச்சு. இந்த தபாலை இந்த அலுவலகம் வாங்கியது 30 நாள். என்னையிலிருந்து வாங்கினது வந்து கிளர்க் வாங்கினாரு, பொதுத்தொழில் எடுத்து தரல. வீடியோ வாங்கினாரு, பொதுத்தொழில் எடுத்து தரல. கிளர்க் வாங்கி வீடியோ எடுத்து வச்சு வீடியோ கையெழுத்து போட்டு ஏபிடிஓ போய் ஏபிடிஓ கையெழுத்து போட்டு பஞ்சாயத்து செக்ரட்டரி போய் பஞ்சாயத்து செக்ரட்டரி கையெழுத்து போட்டு எங்களுக்கு வந்து 6 மாசம் ஆச்சுங்க. இந்த மாதிரிலாம் எந்த காரணமும் பொதுத்தொழில் சொல்லி நீங்க ஏத்துக்கிட்டாங்க, சட்டம் ஏத்துக்காது. உங்க கடிதாசி போயிடுச்சு. 30 நாள் கவுண்ட் டவுன் என்னாச்சு, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இடையில சனி ஞாயிறு வருமா? சனி ஞாயிறு வரல 30 நாள்ல. இந்த சனி ஞாயிறு கழிக்கணுமா வேணாமா? அரசாங்க விடுமுறை கழிக்கணும் தானே. தகவல் சட்டம் என்ன சொல்றா, அரசாங்க விடுமுறை கழிக்க தேவையில்லை, விடுமுறைனால கழிக்க தேவையில்லை. ரம்ஜான் வந்துருச்சு, கிறிஸ்துமஸ் வந்துருச்சு, விளையாடி வந்துருச்சு, பொங்கல் வந்துருச்சு, தீபாவளி வந்துருச்சு. ஒன்ன மறந்தோம்னா வச்சுங்களேன், அந்த மதத்தை நான் புறக்கணிச்சு சொல்லிடுவாங்க. புத்த ஜெயந்தி வந்துருச்சு, சமணர் பிறந்த நாள் வந்துருச்சு, இந்த மாதிரி அரசாங்க விடுமுறை நாள் வந்துருச்சு, அதெல்லாம் கழிக்கலாமான்னு பார்த்தா எந்த விடுமுறை நாளையும் கழிக்கூடாது. காலண்டர் பாக்குறீங்க, நீங்க மனு தபால் அனுப்புனீங்க, வாங்கிக்கிட்டாங்க. வாங்கினது 30 காலண்டர் சீட், அவ்வளவுதான். காலண்டர் 30 சீட்டு. 30 நாளுக்குள்ளார அரசாங்க பொது தொழிலாளர் போஸ்ட் ஆஃபீஸ் மூலமா அல்லது நேரடியா உங்களுக்கு ஒரு கடிதம் செலவு தொகை கேட்டு தராரு. என்ன கேட்டு? ஐயா, நீங்க கேட்ட தகவல் 60 பக்கம் இருக்கின்றது, 120 ரூபாய் செலுத்தி பெற்றுக்கொள்ளும் தராரு. இது எவ்வளவு நாள் தரணும்? 30 நாள். என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது? மனு போட்ட நாள் கிடையாது. நீங்க மனு வெள்ளிக்கிழமை அனுப்புறீங்க, என்னைக்கு போய் சேரும்? சனிக்கிழமை போய் சேரும். சனிக்கிழமை அரசு விடுமுறை. அன்னைக்கு அந்த ஆபீஸ்ல யாரும் இருக்க மாட்டாங்க, வாங்குறதுக்கு ஆள் இல்ல. போஸ்ட்மேன் என்ன பண்றாரு, டோர் லாக்னு எழுதிடுவாரு. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை, அன்னைக்கு போஸ்ட் ஆஃபீஸ் லீவு, போஸ்ட்மேனுக்கு லீவு, திங்கக்கிழமை கொண்டு போவார், டெலிவரி பண்ணிருப்பாரு. இப்ப நீங்க வெள்ளிக்கிழமை கணக்குல எடுக்கக்கூடாது, சனி ஞாயிறு கணக்குல எடுக்கக்கூடாது, அது கணக்குல வராது. திங்கக்கிழமை வாங்கிட்டாங்களா, அந்த திங்கக்கிழமை இருந்து 30 நாள் தான் கவுண்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 30 நாள் முடிஞ்சு போச்சா, 31வது நாள் அவரு பொதுத்தொழில் தபால் அனுப்பியிருந்தாங்கன்னா செலவு தொகை கட்ட தேவையில்லை அப்படின்னு பிரிவு 7 உட்பிரிவு 6 சொல்லுது. 7(6) சொல்லுது. இப்ப பொதுத்தொழில் கவனிக்காம உங்ககிட்ட காசு கேட்கிறாரு. எவ்வளவு நாள் கழிச்சு மணிகண்டன் எவ்வளவு நாள் காசு கேட்டாரு? எவ்வளவு நாள் காசு கேட்டாரு? 3 வருஷம் கழிச்சு. என்கிட்ட 7 வருஷம் கழிச்சு கேட்டாரு. ஆமா, எவ்வளவு தெரியல கேட்டாங்க. அண்ணன் தானே கேட்கிறேன், கேளு கேளு அப்படின்ட்டு 42,000 ரூபாய். நான் தகவல் கேட்டேன், அவர் தர முடியாது சொன்னாரு. அப்பீல் பண்ண முடியவே முடியாதுனாரு. ஆணையத்துக்கு போனேன், குராத்தை போயிட்டாங்க. ஆணையம் தானே கொடுக்க முடியுமா அப்படின்னு ஹைகோர்ட் போய் ஸ்டே வாங்கிட்டாங்க. ஹைகோர்ட் கொடுக்க சொல்லிடுச்சு. அப்பீல் பண்ணாங்க 2 ஜட்ஜிட்ட. இவன் அப்பீல் பண்ண நேரம் நம்ம அண்ணன் சந்துரு அங்க இருந்தாரு, அடிச்சாரு நிவேஷ், குரான்னு சொல்லிட்டாரு. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனோம். சுப்ரீம் கோர்ட்ல போய் கேஸ் நடத்துறது வக்கீல் வைக்கிறவங்க 10 ரூபாய்க்கு வசதி இல்லைங்கிறதுனால இலவச வழக்கறிஞர் வச்சு, யார் வச்சு? சட்டப்பணியாளர் ஆணைக்குழு மூலமா 10 ரூபாய்க்கு ஒரு இலவச வழக்கறிஞர் வச்சு இந்த வழக்கை சுப்ரீம் கோர்ட்ல ஜெயித்தோம். 7 வருஷம் கழிச்சு பொறுத்து என்ன கேட்டாங்கன்னா, நீங்க கோரிய தகவல் இவ்வளவு பக்கம் இருக்கு, கட்டு 42,000 கட்டுனாரு. நான் ஒரு மெமோ கொடுத்தேன். என்ன கொடுத்தேன்? யாருக்கு? பொதுத்தொழிலருக்கு மெமோ கொடுத்தேன். என்ன கொடுத்தேன்? அப்புறம் கூப்பிட்டு அவர் படிக்க ஆரம்பிச்சார். நான் சொல்லி பேசாம அண்ணே அப்புறம் கூப்பிட்டு அவர் படிக்க ஆரம்பிச்சாரு. புத்தகத்தை அப்புறம் கொடுக்கலாம், படிக்க ஆரம்பிச்சாரு. அப்புறம் கொடுக்கலாம். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அவங்களுக்கு திருத்த முடியாது, என்னையும் திருத்த முடியாது. அண்ணே அப்புறம் கொடுத்துலாம் வேணே, அப்புறம் குத்துறானே அவர் பாரு வரிவிடா படிப்பாரு, பேசுறது கேட்க மாட்டாரு. ஏன்னா புத்தகம் வீட்டுக்கு எடுத்துட்டு போறாரு, அங்க போய் படிக்க நேரம் இருக்காது. வீட்டை திட்டம் அங்க போய் படிச்சா, இங்கே படிச்சாதான். எங்க விட்டேன் மெமோ கொடுத்தேன். மெமோ தந்து நான் என்ன பெரிய ஆஃபீஸரா?
தாசில்தார் ஆர்டிஓ மெமோ தருவாரு, ஆர்டிஓ டிஆர்ஓ மெமோ தருவாரு, டிஆர்ஓ கலெக்டர் மெமோ தருவாரு, கலெக்டருக்கு தலைமைச் செயலர் மெமோ கொடுப்பாரு, தலைமைச் செயலருக்கு மெமோ யார் தருவாங்க? முதலமைச்சர் தருவாரு, கவர்னர் தரும். இந்த மாதிரி மேனேஜர் ஆபீஸ் தான் மெமோ தருவான். நான் என்ன கவர்மெண்ட் ஆபீஸா? அரசாங்க ஊழியர் நானே? நாம சொல்லுவோம் என் காசுல சம்பளம் வேலைக்காரன் பொறுத்தவரை சொல்லுவோம். அது இந்திய குடிமக்களுடைய வரி பணம், அந்த உரிமையில சொல்றோம். மெமோ தரது அதிகாரம் இருக்கான்னு பார்த்தா தகவல் உரிமை சட்டம் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றது. என்ன கொடுத்திருக்க? தகவல் அறிவு உரிமை சட்டமும் இந்தியாவுடைய அடிப்படை சட்டங்களும் உங்களுக்கு அரசு ஊழியருக்கு குற்ற குறிப்பான மெமோ கொடுக்கக்கூடிய அதிகாரத்தை கொடுத்திருக்கின்றது. இப்ப நான் அரசு ஊழியருக்கு மெமோ கொடுத்தேன், தம்பி நீ என்னப்பா 30 நாள் காசு கேட்டுக்கணும், 7 வருஷம் வச்சு அண்ணன் காசு கேட்ட, தம்பி நீ கேட்ட தப்புப்பா, இப்பெல்லாம் சட்டத்துல இடம் இல்லப்பா, கடல்லயே வழி இல்லப்பா, கடல்லயே இல்லப்பா, இல்லாத மீன் கேட்ட வழி இல்லப்பா, ஜாமீன் கிடைக்காதப்பா, ஒழுங்கு மரியாதையா செலவு தொகை இல்லாமல் தகவலை அனுப்பி வைப்பா அப்படின்ன. நம்ம அண்ணன் என்ன பண்ணாருன்னா ஜெராக்ஸ் வந்து அனுப்பிச்சிட்டாரு. எனக்கு போன் பண்ணாரு, ஐயா நீங்க தஞ்சாவூர்ல வந்து நேர்ல இருந்து வாங்கிட்டு போங்க, தபால் பெருசா இருக்கு இதெல்லாம் அனுப்ப முடியாது, நேர்ல இருந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னாரு. நான் வந்து ரொம்ப இனிமே கேட்டேன், அண்ணே வணக்கண்ணே ரொம்ப மகிழ்ச்சினே, தகவலாம் ரெடி பண்ணிட்டீங்க, 7 வருஷம் கழிச்சு நேர்ல வரணும்னா எனக்கு பஸ்ஸுக்கு யார் காசு தருது? எனக்கு ஒரு நாள் பொழப்பு போயிட்டு போயிடும். ஒரு நாள் நான் கோர்ட்டுக்கு போனா எனக்கு 1 லட்சம் ரூபாய் வருமானம் வரும். எவ்வளவு? சும்மா கூட உட்காந்துருப்போம், அது வேற விஷயம். 1 லட்சம் ரூபாய் வருமானம் வரும். நான் கோர்ட்டுக்கு போனா 1 லட்சம் வருமானம் வரும், கெட்டு போயிடும். அந்த 1 லட்சம் ரூபாய் வருமானத்தையும் பஸ் பேரையும் நீ தரையா வர வழியில் 2 டீ சாப்பிடுவேன், நான் டீ பைத்தியம், மதியானம் சோறு, அங்க வந்தா எனக்கு யாராவது தயிர் சாதம் எங்க தஞ்சாவூர்ல எங்க சொந்தக்காரன் வாங்கி கொடுத்துருவான். 10 ரூபாய்க்கு இருக்காரு தஞ்சாவூர்ல எங்க ராணுவ வீரர் அமுல்ராஜ் இருக்காரு, எங்க ஓய்வு பெற்ற வங்கி மேலாளர் ஐயா இருக்காரு, எங்களுடைய தோழர் காந்திராவ் தாஸ் இருக்காரு, என் தம்பி சிவகுமார் இருக்கிறான். யாராச்சும் எனக்கு தயிர் சாதம் வாங்கி கொடுத்துருவாங்க, எனக்கு தேவை 50 கிராம் சோறு. ஆனா நான் சொந்த காசை சாப்பிடுவேன், உன் வேலையா வரல, இந்த காசுலாம் நீ தரையா, நான் வரேன் அப்படின்னு. அதுக்கு நம்ம கிட்ட பேசுவோம்னா பதிவர்கள் அனுப்பி வச்சிட்டோம் பார்சல்ல. வாங்கி பார்த்தா நம்ம அண்ணன் ஒவ்வொரு பக்கத்தையும் கைது கொடுக்கல. ஒவ்வொரு பக்கத்துலயும் தகவல் உரிமை சட்டத்தில் இந்த தகவல் வழங்கப்படுகின்றது, குப்புசாமி பொது தகவல் அலுவலர் இந்த அலுவலகம் அப்படின்னு ஒவ்வொரு பக்கத்துலயும் சீல் வச்சு கைது போடணும். ஒவ்வொரு பக்கத்துலயும் எத்தனை பக்கத்துல? 21,000 பக்கத்துலயும் எத்தனை பக்கத்துல? ஒவ்வொரு பக்கத்தையும் சீல் வச்சு கைது போடணும். நம்ம முட்டாள் அலுவலர் என்ன பண்ணிட்டாரு, ஜெராக்ஸ் எடுத்தாரு, கவரிங் லெட்டர் வச்சாரு, தகவல் வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு எனக்கு அனுப்பிட்டாரு. நான் பார்சலை ஓபன் பண்ணவே இல்லை. நம்ம தம்பி வந்து திறந்து பாரு, ஒவ்வொரு பக்கம் சீல் வச்சு கைது போட மாட்டோம். வேகமா மறுபடியும் ஒரு மெமோ கொடு, மறுபடியும் தம்பி தமிழ்நாடு தகவல் ஆணையம் என்ன சொல்லிட்டது, மத்திய தகவல் ஆணையம் என்ன சொல்லிட்டது, தகவல் உரிமை சட்டம் என்ன சொல்லிட்டது, ஒவ்வொரு பக்கத்திலும் சான்று செய்து இப்படி உங்களுடைய பெயரை குறிப்பிட்டு, பதவியை குறிப்பிட்டு, ஆதார் நம்பரை குறிப்பிட்டு, யார் என்ன நம்பர்? இந்த ரகசியத்தை மைக் ஆஃப் பண்ணி சொல்றேன், இப்ப கேட்காதீங்க, நிறைய ரகசியங்களா இருக்கு, அதெல்லாம் மைக் ஆஃப் பண்ணி பேசுவோம். லைவ் போடுறதுனால எனக்கு கொஞ்சம் வாயை கட்டி கொடுத்தோம்னா நம்ம பொறுத்தவரையில் லாபமா போயிடும். பெயரை குறிப்பிட்டு, பதவியை குறிப்பிட்டு, ஆதார் எண்ணை குறிப்பிட்டு, ஒவ்வொரு பக்கத்திலும் சீல் வைத்து கையொப்பம் செய்து இந்த தகவல் அனுப்பப்பட வேண்டும். நீங்கள் கையொப்பம் இல்லாமல் வெறும் பேப்பரை அனுப்பி இருக்கின்றீர்கள். என்ன பேப்பரை? ஆமா, ஜெராக்ஸ் பேப்பர் சொல்ல, வெறும் பேப்பரை அனுப்பியுள்ளீர்கள். இந்த குப்பையை நான் எதற்கும் பயன்படுத்த முடியாது. தகவல் சட்டத்தை மீறிய உங்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதற்கு ஏன் நான் மனு செய்யக்கூடாது? எனவே புதிதாக 21,000 பக்கத்தில் புதுசா சான்று செய்து அனுப்ப வேண்டும் கேட்டுக்கொள்கின்றேன். அவன் ரொம்ப அறிவாளி, எவனோ எல்கேஜி படிச்ச வக்கீல்கிட்ட கை நாட்டு படிச்ச கை நாட்டை சட்டமேறிட்டு ஐடியா கேட்டான். பக்கம் 1 முதல் 21,000 பக்கம் வரை இத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. நான் சான்று அளிக்கின்றேன் அப்படின்னு பேரை சொல்லி, ஆதார் நம்பர் சொல்லி, அவர் ஆதார் நம்பர்லாம் சொல்லி, நோட்டீஸ் பண்ணி அவர் பேரை சொல்லி, பதவி சொல்லி, ஆதார் நம்பர் சொல்லி, இத்துடன் 21,000 பக்கங்கள் இணைக்கப்படுவது என்று சான்று அளிக்கின்றேன். மறுபடியும் ஒரு செட்டு ஜெராக்ஸ் செட்டு பார்சல் அனுப்பிட்டான். ரெண்டாவது வந்துச்சா, முதல்ல ஒன்று வந்துருச்சு, ரெண்டாவது ஜெராக்ஸ் அனுப்பிச்சோம், இன்னொன்று அனுப்பிட்டாரா, வாங்கினோடனே நம்மளால இப்படிதான் அனுப்புவோம்னு தெரியும். அடுத்து ஒரு மெமோ, தம்பி 21,000 பக்கத்து ஒரு கையிலே சான்று பண்ணிருக்கிற, ஒவ்வொரு பக்கத்துலயும் சீல் வச்சு கைது போனா அது உன் கையில நீயே போடணும் பையா அப்படின்னு அனுப்பி வச்சேன். அவன் ரொம்ப அறிவாளி, என் வீட்டியா கேட்டு நீ இப்போ வட சொல்றோம் போண்டா சொல்றோம் ஐடியா கேட்டு எடுத்தான். ஒரு ஃபைல் எடுத்தான் 60 பக்கம். இந்த ஃபைல் 1 முதல் 60 பக்கம் உள்ளது என்று சான்றளிக்கின்றேன்.
அப்புறம் ஒவ்வொரு ஃபைலுக்கா 26,000 பக்கத்தையும் எடுத்து கவுண்டிங் பண்ணி ஒரு 100 இடத்துல கையில் போட்டு அனுப்பிட்டான். இப்போ நமக்கு அடுத்த ஜெராக்ஸ் 3வது ஜெராக்ஸ் பழைய பேப்பர் மட்டும் அது ஒன் சைட் பேப்பர் வேற நிறைய பயன்படும். அடுத்த ஒரு பேப்பர் தம்பி ஒவ்வொரு பக்கத்திலும் சொல்லி சட்டம் சொல்லுதுடா தம்பி, நீ 60 பக்கத்துக்கு ஒரு கையெழுத்து போடுற, 200 பக்கத்துக்கு ஒரு கையெழுத்து போடுற, செல்லாத தம்பி, ஒழுங்கு மரியாதையா ஒவ்வொரு பக்கத்தையும் கையெழுத்து போடுறா அப்படின்னு. இந்த மாதிரி கரெக்டா இருக்கணும். எப்படி இல்லை கையெழுத்து ஒவ்வொரு பக்கத்திலையும் பொதுத்தொழில் அதிகாரி அவருடைய பெயர், அவருடைய பதவி, ஆதார் எண், அவருடைய அலுவலக முகவரி எல்லாத்தையும் சீல் வச்சுட்டார். புதுசா சீல் ரெடி பண்ணிட்டார். மேல இந்த இது பொது தகவல் சட்டத்தின் வழங்கப்படுகின்றது, வேற எதுக்கும் பயன்படுத்தக்கூடாது, வேற எதுவும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சீல் போட்டு ஒவ்வொரு பதவியும் சீலை வச்சு கையெழுத்து போட்டு, இவன் கையெழுத்து போடுறது இல்லாம இவனுக்கு கீழே இருக்கிற கிளர்க்கு ஒரு கையெழுத்து, சம்பந்தப்பட்ட கிளர்க்கு ஒரு கையெழுத்து, அவனுக்கு மேல இருக்கிற ஆஃபீஸர் கையெழுத்து, 3 பையன் கீழே கையெழுத்து போடுறான். நம்மளால கையெழுத்து சின்னதா கையெழுத்து போட்டா நம்ம மறுபடியும் ஒம்படி பண்ணு முழு கையெழுத்தும் உட்காந்து விடிய 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 இதுக்கு வர பக்கம் 4 பையன் போட்டு நம்ம அனுப்பிட்டாங்க. வந்துருச்சு வாங்கி என்ன பண்ணுன்னு கேட்டீங்களா? வீட்டுல அடிக்க வச்சிருக்கிறேன். என்னைக்காச்சும் அண்ணன் வேலுமணியோ, அண்ணன் தங்கமணியோ, எந்த மணி வேலுமணியோ தங்கமணியோ, அண்ணன் பழனிசாமியோ, அவங்க குடும்பமோ 10 ரூபாய்க்கு அமைக்காது ஒம்புழுத்தா அவங்க குடும்பத்தை சார்ந்த நிறைய பேரு குடும்பத்தோட ஜெயிலுக்கு போட்டு அந்த பேப்பர் அப்படி ஒரு வாய்ப்பை இறைவனுக்குலாம் தராமல் இருக்குன்னு சொல்லிட்டு பரமடத்தில் வாழ்ந்தவனுக்கு பரமபிதாவோட நான் வேண்டிக் கொள்கிறேன். இவ்வளவுதாங்க. 30 நாள் நீங்க தான் கவுண்டிங் பண்ணுவோம். எடுத்து பேப்பர் எடுத்து பேன் எடுங்க. நான் இன்னைக்கு தபால் அனுப்புனேன், எழுதிட்டீங்க. அடுத்து சனி வெள்ளிக்கிழமை அனுப்புனேன், சனி ஞாயிறு முடிஞ்சது, திங்கக்கிழமை எடுத்து பாருங்க, ரசீது எடுத்து பாருங்க, ஒப்பு சீட்டு எடுத்து பாருங்க, அஞ்சல் ஒப்பு சீட்டு எடுத்து பாருங்க. நம்மளால என்னைக்கு வாங்கலாம், திங்கக்கிழமை வாங்கிக்கலாம். அஞ்சல் ஒப்பு சீட்டு வாங்கல வரல, அதை பத்தி கவலைப்படாது, நெட்ல போனீங்கன்னா ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கலாம். எடுத்து பாருங்க, என்னைக்கு வேணாம், திங்கக்கிழமை காலைல 11 மணிக்கு வாங்கிட்டோம். 1ஆம் தேதி மார்ச் மாசம் 1ஆம் தேதி தபாலை வாங்கிட்டோம். நாம பிப்ரவரி மாசம் கடதாசி போட்டோம், வெள்ளிக்கிழமை போட்டோம், சனிக்கிழமை போச்சு, டோர்ல கிடையாது, ஞாயிற்றுக்கிழமை லீவு போஸ்ட் ஆயிடுச்சு. திங்கக்கிழமை மார்ச் மாசம் 1ஆம் தேதி வாங்கிட்டோம். மார்ச் 30ஆம் தேதி டைம் முடிஞ்சு போச்சு. அண்ணன் ஏப்ரல் 1 முட்டாள் இருக்கிற நம்மளை முட்டாளாகிறதுக்கு தபால் அனுப்பியிருக்காரு. என்ன அனுப்புறாரு? ஐயா டிராபிக் ராமசாமி பிறந்த நாள்ல ஏப்ரல் 1 முட்டாள் இருக்கிற பொதுத்தொழில் நம்மளை முட்டாளாகிறதுக்கு அவரை முட்டாளாக்கிட்டாரு. ஏப்ரல் 1ஆம் தேதி போஸ்ட் ஆஃபீஸ் போய் அனுப்பியிருக்காரு. ஏப்ரல் 1ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிக்கு காவேரிப்பாக்கம் போஸ்ட் ஆஃபீஸ்ல 30 கிராம் கொண்ட தபாலை பொதுத்தொழில் அதிகாரி அனுப்பியிருக்காரு. நம்ம கிட்ட மத்திய அரசு ஆதார் கிடைச்சிச்சா? இப்ப நம்ம எத்தனை நாள் லேட்டு? மார்ச் மாசம் 1ஆம் தேதி வாங்கிட்டாங்க. என்னைக்கு தேதி முடியுது? 30 நாள். மார்ச் 30 முடியுது. அண்ணன் என்னைக்கு அனுப்புனாரு? ஏப்ரல் 1ஆம் தேதி முட்டாள் அனுப்புனாரு. எத்தனை நாள் லேட்டு? ஒரே ஒரு நாள். இப்ப பணம் கட்டுமா தேவையில்லை. நாம அவர் என்ன சொல்லுவாருன்னா, தம்பி நான் எவ்வளவு பெரிய மேல தெரியுமா, எனக்கு வடை சுடுவோம் போண்டா சுடுவோம் சட்டம் சொல்லி கொடுக்குறாயா, நீதான் பாஸ்கர் வைக்கல சட்டம் கத்துவியா, சதீஷ்குமார் வைக்கல சட்டம் கத்துவியா, உங்க அப்பா நல்வனி செய்யலாம் மீட்டிங் போட்டு 4 பேர் உட்காந்தா கூட கவலைப்படாம விடிய கத்துவான், யூடியூப்ல சட்டம் சொல்லி தருவான், கத்துக்குவீங்க, எங்களுக்கு ஆளுக்கு தெரியுமா அப்படின்னு அவர் பேசுவார். நான் மார்ச் மாசம் 20ஆம் தேதி உனக்கு கடிதம் அனுப்பிட்டேன். என்னைக்கு? அன்னைக்கு கையெழுத்து போட்டேன். லெட்டர் எடுத்து பாரு, உனக்கு அனுப்பல அந்த லெட்டர் எடுத்து பாரு. மார்ச் 20ஆம் தேதி என் கிளர்க்கு கையெழுத்து போடுறான். நான் மார்ச் 20ஆம் தேதி கையெழுத்து போட்டேன். டெஸ்பாச் கிளர்க்கிட்ட மார்ச் 20ஆம் தேதி கொடுத்துட்டேன். டெஸ்பாச் கிளர்க்கு அனுப்புகை எழுத்த தப்பு பண்ணிட்டான், அது நான் பொறுப்பா முடியுமா? காசு கட்டி வாங்கி அப்படின்னு அண்ணன் சொல்லுவாரு. நாம கேட்கக்கூடாது. அடுத்து மேமோ, தம்பி பிடிஓ பொதுத்தொழில் அதிகாரி சட்டம் என்ன சொல்லுன்னு படிச்சுப்பாடா. இந்த போண்டா கட்டவும் துண்டா கட்டவும் சொல்ற சட்டம் கேட்காத, சட்டத்தை உழைச்சி பாரு. 30 நாள் உனக்கு டைம். நீ தபால் அனுப்புறது 30 நாள் டைம். நீ போஸ்ட் ஆஃபீஸ்ல என்னைக்கு அனுப்புன? ஏப்ரல் 1ஆம் தேதி சாயந்தரம் 4 மணிக்கு 30 கிராம் வெயிட்ல தபால் அனுப்பிருக்கேன். மோடி எனக்கு சர்டிபிகேட் கொடுத்துருக்காரு. யாரு? ஆமா ஆமா மத்திய அரசாங்கம் கொடுத்துச்சு. எங்க அண்ணன் அமித்ஷாவே கொடுத்தாரு. பாகிஸ்தானி என்னன்னு கேட்டவர விட்டி கேட்டி பாகிஸ்தானே கதற விட்டவர அவரே சொல்லிட்டாரியா. அவர் சொன்னா கேட்க முடியும். அவர் சொன்ன நீ கேட்கணும். நீ ஒரு நாள் லேட் பண்ணிட்ட, ஒரு நாள் லேட் பண்ணிட்ட, ஒழுங்கா செலவு தொகை இல்லாம சாப்பாடு இல்ல சாப்பாடு தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். பஸ் நான் பேசுவாங்க பேச முடியும். இப்ப மெமோ கொடுத்தீங்கன்னா அவர் என்ன அடுத்து பதில் சொல்லுவாரு? அடுத்து போது என்ன பதில் சொல்லுவாரு? நீங்க தான் தெளிவா சொல்றீங்க. நான் கடிதம் அனுப்பியது பிப்ரவரி மாசம் 26ஆம் தேதி.
27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, 27ஆம் தேதி சனிக்கிழமை, 28ஆம் ஞாயிற்றுக்கிழமை, மார்ச் 1ஆம் தேதி நீ வாங்கிட்ட, மார்ச் 30ஆம் தேதி கவுண்டிங் முடிஞ்சு போச்சு, கவுண்டர் முடிஞ்சு போச்சு, ஏப்ரல் 1ஆம் தேதி தான் நீ தபால் அனுப்பியிருக்கிற, ஒரு நாள் லேட்டு. கிளியரா சொல்லட்டுமா? இனிமேல் நம்ம தப்பிக்க முடியாதா? நீ கையெழுத்து போடுறது 20ஆம் தேதி, உன் கிளர்க்கு கையெழுத்து போடுறது 20ஆம் தேதி. ஆனா நீ தபால் அனுப்ப தான் சட்டத்தை கணக்கில் எடுத்து சட்டம் சொல்லுது. உனக்குலாம் நான் தப்புலாம் நீ என்ன பண்ற? உங்க ஆபீஸ்ல இருக்கிற அனுப்பி எழுத்துற மேல நீ நடவடிக்கை எடுத்து அவன் இந்த காசுலாம் வாங்கி ஏன்னு கேட்பாரு. நான் தரமாட்டேன், எனக்கு இலவசமாலாம் தராது, எனக்கு நீ போட பிச்சைலாம் தேவையில்லை, செலவு தொகை இல்லாம கொடுக்க சட்டம் சொல்லியிருக்கேன். சட்டம் என்ன சொல்லியிருக்கேன்? செலவு தொகை இல்லாம, இலவசமா நான் சொல்ல, செலவு தொகை இல்லாம கொடுக்கணும். உரிமை எங்கேயுமே விட்டு கொடுக்கூடாது, உரிமையை விட்டு கூடாது, உரிமையை பிச்சையை கேட்கக்கூடாது. இந்த சட்டம் மிக தெளிவாக நமக்கு எவ்வளவு பெரிய உரிமை கொடுத்துருக்கு. பட்டாசுல இதை கவுண்டிங் பண்றதுக்கு ஒரு பேக்கப் பண்ண எடுத்து நாம எளிமையா கவுண்டிங் பண்ணணும். இதுக்கு அதிகாரி கேட்கல அப்படின்னா, பொறுத்தவரை கேட்கல அப்படின்னா மேல்முறையீடு, புகார் மனு, தம்பி மணியன் சொன்ன மாதிரி மேல்முறையீடு புகார் மனுவையும் ஒரே நேரத்தில் செய்யலாம், ஒரே கவர்ல போட்டு அனுப்பலாம். சரி சார், ஆணையத்துக்கு புகார் அனுப்புனேன், ஆணையம் செகண்ட பிளவு எடுத்துக்கிச்சு, அந்த பொழப்பெல்லாம் வேண்டாங்க. நீங்க முயற்சி பண்ணுங்க, முயற்சி பண்ணிட்டே இருங்க, என்னைக்காச்சும் சொன்னாலும் விடிவு கிடைக்கும். தம்பி மணியன் சொன்னாங்க 5000 செகண்ட் அப்பீல் போன இடத்துல இன்னைக்கு லட்சக்கணக்கில் அப்பீல் போக வச்சுட்டோம். இது நம்முடைய சாதனை. இந்தியாவிலே ஆட்சியை அதிகமா பயன்படுத்த மாநிலம் தமிழ்நாடு. ஆட்சி விழிப்புணர்வு வகுப்பு அதிகமா நடத்துற மாநிலம் தமிழ்நாடு. 10 ரூபாய்க்கு நடத்துது. எனவே வழக்கு உள்ள ஹக்கீம் சென்னையில் நடத்திட்டு இருக்காங்க, அறப்புறைக்கு ஒரு 10 நடத்திட்டு இருக்கு. ஒரே நாள் இன்னைக்கு 6 வகுப்பு நடத்திட்டு இருக்கு. இதெல்லாம் என்னுடைய தம்பி முருகன் இங்க கடற்கரையில ஆத்தங்கரையில ஏச்சு 4 பேர் உட்கார கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. என்னுடைய தம்பி மோகன்ஜி சேலம் மாவட்டத்தை சார்ந்தவர், 2 கைகள் இல்லாதவர், எங்கேயாச்சும் கிராமத்துல கண்ணமத்துல வந்து ஆர்டி கிளாஸ் எடுத்துட்டு இருப்பார். என்னுடைய ஆட்டோ டிரைவர் சண்முக சுந்தரம் மேட்டுப்பாளையத்துல எங்கேயா ஆட்டோ எடுத்துட்டு போய் கிராமத்துல மைக் சொல்லிட்டு ஆர்டிஐ நல்ல சட்டம், கவர்னரை கேள்வி கேட்கலாம், ஜனாதிபதி கேள்வி கேட்கலாம், வெறும் 10 ரூபாய் காசு இருந்தா போதும், களை வெட்டணுமா கவர்னரையும் கேள்வி கேட்கலாம். சாதாரண ஆட்டோ டிரைவர் மேட்டுப்பாளையத்துல, சாதாரண ஒரு ஆட்டோ டிரைவர், தேனி மாவட்டம் வீரபாண்டிய சுப்பிரமணியம் 10 ரூபாய்க்கு மாவட்ட செயலாளர், சாதாரண ஆட்டோ டிரைவர் ஆர்டி பிரச்சாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு ஒரு பல்வேறு இடத்துல இந்த ஆர்டி பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்கோம். இதனுடைய விளைவு ஆர்டி மக்களுக்கு போய் சேர்ந்துருச்சு. அதிகாரிகள் பயப்படுறோம், எப்படியாச்சும் சட்டத்தை நீர்த்து போக வைக்கணும், எப்படியாச்சும் சட்டத்தை குணமாக்கணும், குளிப்பட்டு கொண்டு புதைக்கணும்னு நினைக்கிறோம். அதெல்லாம் நடக்காது. தமிழ்நாட்டில் அதெல்லாம் நம்ம விடவே மாட்டோம். ஏன்னா தமிழ்நாட்டில் தான் ஆர்டிஐ பயன்படுத்தக்கூடிய ஆர்டிஐக்கான அமைப்புகள் 500க்கும் மேற்பட்ட அமைப்புகள் இருக்கு. சமூக அமைப்பு 1000க்கும் மேற்பட்ட அமைப்புகள் இருக்கு. இதை எல்லாத்தையும் நாம ஒருங்கிணைச்சிட்டு இருக்கிறோம். பல்வேறு அமைப்பு, எந்த அமைப்பும் இருந்திருப்போம், ஒரே ஒரு ஆள் ஒரு லெட்டர் பேட் அமைப்பு வச்சிருக்க, நீ தான் அகில இந்திய தலைவர் சொல்லிக்கிற, நீ அகில இந்திய தலைவர் தான், வா என் கூட சேர்ந்து இரு, சமூக கூட்டமைப்பு, தமிழ்நாடு சமூக கூட்டமைப்பு வா சேர்ந்து பண்ணுவோம், தமிழ்நாடு தகவலாணி சேவைக்குழு வா சேர்ந்து பண்ணுவோம். அவன் ஓடுனா கூட நான் கட்டி இழுத்துட்டு வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறேன், என்னை திட்டினா கூட நான் விடாம அவங்கள அரவணைச்சு பிடிச்சிட்டு இருக்கிறேன். எதற்கு அப்படின்னா தமிழ்நாட்டில் தான் ஆட்சி புரட்சி நடந்துட்டு இருக்கு. ஆட்சிக்கான புரட்சி தமிழ்நாடு நடந்துட்டு இருக்கு. ஒரு விடுதலை போராட்டம், ஒரு மொழி போராட்டம், அதற்கடுத்து உரிமைக்கான ஆட்சி போராட்டம் தமிழ்நாடு நடந்துட்டு இருக்கு. நிச்சயமாக இந்த தமிழ்நாட்டில் ஊழல் ஒழிப்பு உலகத்துக்கே நம்ம எடுத்துக்காட்டா இருக்கும். அந்த அளவுக்கு ஆட்சி நம்ம அதிகமாக பயன்படுத்துறோம். நிறைய பேருக்கு பொறாமையா இருக்கு, குறிப்பா அரசு பொறாமையா இருக்கு, எரிச்சலா இருக்கு. அதை பத்திலாம் நாம கவலைப்பட தேவையில்லை. நம்ம வேலையை நம்ம செஞ்சுட்டே இருப்போம், இன்னும் அதிகமா செய்வோம். கலாய்வு, கலாய்வுல கிடைச்ச தகவலை என்ன பண்றது? கலாய்வுங்கிறது புதையல் தேடி போறீங்க. புதையல் அவ்வளவு சாதாரண கிடைக்குமா? தோண்டிதான் எடுக்கணும். ஊழல் கண்டுபிடிக்க எங்கேயாச்சும் ஆப் இருக்கா? எல்லாத்துக்கும் ஆப் இருக்கு. என்ன ஆப்? மொபைல் ஆப் நிறைய இருக்கு, இணையதள வசதி நிறைய இருக்கு. ஊழல் கண்டுபிடித்து ஏதாச்சும் இணையதளம் இருக்கா? ஊழல் கண்டுபிடிக்க ஏதாச்சும் எளிமையான வழி இருக்கா அப்படின்னு பார்த்தா எங்கேயும் இல்லை. அது இருந்தா இப்படி 10 ரூபாய்க்கு ஒரு அமைப்பு தேவையில்லை, லஞ்ச ஒழிப்பு துறையில ஒரு காவல்துறையே தேவையில்லை. ஈஸியா லஞ்சத்தை ஊழல் ஒழிச்சிட முடியும். ஊழல் ஒழிப்பு லஞ்ச கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம், தேடினா ரொம்ப ஈஸியான விஷயம். கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல ஓம் பிரகாஷ் ஒரு நம்முடைய மாவட்ட செயலர் இருக்கார், மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் இருக்கார். ஒரு நகை அடமான கடை வச்சிருக்காரு. ஒரு ஓடை ஆக்கிரமிப்பு அதை எடுத்து மீட்க போறாரு. ஒரு பூங்கா தட்டில் காணாம போயிடுச்சு மக்கள் சொல்றாங்க.
பூங்காவை ஆக்கிரமித்தது அந்த தொகுதியிலே சட்டமன்ற உறுப்பினர் யாருங்க அம்மா பீரியட்ல இரும்பு மங்கை ஜெயலலிதாவுடைய பீரியட்ல கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ பூங்காவை ஆக்கிரமித்து தொழிற்சாலை கட்டிவிட்டார். ஏரி ஆக்கிரமித்து பிளாட் போட்டு விட்டார். ஏரிக்குள்ளார பிளாட் ஒதுக்கிட்டு பிளாட்டுக்கு கொடுத்த இடத்த ஆவணங்கள்ல பிளாட் காட்டின இடத்துல ஃபேக்டரி கட்டிட்டாரு, ரோட்லயும் சேர்த்து கட்டிட்டாரு, பூங்காவில் கட்டிட்டாரு அப்படின்னு தகவலை மக்கள் சொல்லிட்டாரு. ஆனா ஆர்டி போட்டாரு, புகார் கொடுத்தாரு. புகார் கொடுத்தா உங்களுக்கு தெரியுமில்ல, விஐபி மேல புகார் கொடுத்தா சத்துணவு முட்டை போற ஆயா மேல புகார் கொடுத்தாரு. அடுத்த நாள் காலையில் ஆயா வந்து நம்மளை ஆயாமா திட்டிடுறோம். எம்எல்ஏ மேலே புகார் கொடுத்தா என்ன ஆகும்? அடுத்த நாள் காலையில் என்னாச்சுன்னா நம்மளால நகர அடமான கடையை திறந்து வச்சு பஜார்ல மெயின் ரோட்ல பஜார்ல கடையை திறந்து வச்சு உட்காந்துருக்காரு. திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு 200-300 ஆளுங்கட்சி குண்டர்கள் எல்லாம் தமிழக அரசு வரிகடி போதையில எம்எல்ஏவோட அடியாட்கள் வந்து நம்ம கடைவாசல் நின்று ஆயாமான்னு திட்டுறான், கண்டபடி திட்டுறான். இவர் ரொம்ப மென்மையான மனிதர், சாஃப்டான மனிதர், சத்தம் போட்டு கூட பேச மாட்டார், அவ்வளவு மென்மையான அமைதியான மனிதர். கடையில உட்காந்து வேடிக்கை பார்த்துருந்தாரு. இவ்வளவு திட்டு வேடிக்கை பார்த்துட்டாரு. காவல்துறை வந்துட்டாங்க, காவல் உதவி ஆய்வாளர் 5-6 பேர் வந்துட்டாங்க, ஒரு 10 போலீஸ் வந்துட்டாங்க. ஸ்டேஷன்ல எல்லா போலீஸ் வந்துட்டாங்க, இன்ஸ்பெக்டர் தவிர. இவரை கடை சேர்த்து போகணும்னு சொல்றாங்க. நம்மளால ரொம்ப மென்மையா சொன்னாரு, எனக்கு சட்டத்து மேல நம்பிக்கை இருக்கு, காவல்துறை மேல நம்பிக்கை இருக்கு, கடையை சாத்தி போறது நான் ஒன்னும் அப்படியே அவன் ஆள் இல்ல. உயிர் போனாலும் என் கடையை சாத்த மாட்டியா, இன்னைக்கு சாத்தி போயிடும், நாளைக்கு கொண்டு வச்சு வியாபாரம் பண்ணியா, போல முடியாது. நான் நீதி கேட்டு போறேன், உயிர் போனா மயராட்சியா, உயிர் போனா மயராட்சியா, நான் கடையெல்லாம் சாத்த மாட்டேன் அப்படின்னு கடையில உட்கார்ந்து இருந்தாரு. ஒரு அரை மணி நேரம் அவங்களும் போதையில திட்டி பார்த்தாங்க. நம்மளால கடையை சாத்தமா தெரியல. கடைசியா ஒரு குடிபோதைந்த ஒரு மனுஷன் கல் எடுத்து டவுனு கண்ணாடி உடைச்சான். அது வரைக்கும் நம்மளால அமைதியா உட்கார்ந்தாரு. கண்ணாடி உடைச்சோன்னே இவர் கூட பாதுகாப்பு எஸ்ஐ சார் சொன்னார், எஸ்ஐ சார் வாங்க ஸ்டேஷனுக்கு போலாம், என் மேல கேஸ் போடுங்க, என்னை ரிமாண்ட் பண்ணுங்க. யார் மேல? பாதிக்கப்பட்ட என் மேல கேஸ் போடுங்க, பாதிக்கப்பட்ட என்னை ரிமாண்ட் பண்ணுங்க, வாங்க போலாம். அப்புறம் போலீஸுக்கு ஸ்டேஷனுக்கு போயிட்டாரு. இவர் சொன்ன மாதிரியே போலீஸ் இவர் மேல கொலை மிரட்டல், கொலை முயற்சி, கொச்சை வார்த்தையால் திட்டினார். அதி பயங்கரமான ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு தெருவில் நின்று அப்படிலாம் திரைக்கதை எழுதி ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்க. ஓட்ட இன்ஸ்பெக்டர் இப்ப கதறி அது வேற அந்த கதை அப்படின்னு சொல்றேன். நம்மளால உடனே அடுத்து என்ன பண்றாருன்னா, இந்த எம்எல்ஏ தான் நம்ம அடிக்க சொன்னா போலீஸ் பாவம் கருவிகள் அவனை மன்னிச்சிருவோம். போலீஸ் யாரு? அது அருவாள் வெட்டினோன்னு தான் நம்ம கேட்கணும் அப்படின்ட்டு அந்த எம்எல்ஏ வந்து சொத்து பத்தி எடுத்தாரு. அந்த எம்எல்ஏ யாரு பாத்தீங்கன்னா அவங்க அப்பா ஒரு சொந்தமான குடிசை வீடு கூட இல்லாத விடுதலை சமுதாயத்தை சார்ந்தவர். கிராம சொன்னா பணியத்துக்கு போயிட்டு எந்த சொத்துமே பணியத்துக்கு போயிட்டு கோட்டாவில பஞ்சாயத்து தலைவர் ஆயிட்டாரு. அதுக்கடுத்து அவருடைய திறமையில ஒன்றிச்சல் ஆயிட்டாரு. அம்மாவுடைய பார்வைப்பட்டுச்சு. சின்ன வயசுல 26 வயசுல எம்எல்ஏ ஆயிட்டார். பிரபு எந்த சொத்துமே இல்லாதவருக்கு ஒரு 200 கோடி சொத்து இருப்பதை நம்முடைய பிரபண்ண கண்டுபிடிச்சாரு. போனாரு, பத்திரத்தை எடுத்தாரு, மூலப்பத்திரத்தை எடுத்தாரு, பட்டா சிட்டா அடங்க. லோனுக்கு போனா பிரபண்ண எம்எல்ஏ லோனுக்கு போனா அவருக்கு என்ன பேப்பர் தேவையோ அத்தனை பேப்பரையும் நம்முடைய ஓம் பிரகாஷ் எடுத்தாரு. லஞ்ச ஒழிப்புக்கு புகார் கொடுத்தார். ஜெயலலிதாமையார் ஆட்சியில் ஜெயலலிதாமையார் உயிரோடு இருக்கின்ற பொழுது யாருடைய ஆட்சியில யோசிச்சு பாருங்க. ஜெயலலிதாமையார் ஆட்சியில் இந்தியாவில் இரும்பு மங்கை, தமிழகத்தின் இரும்பு மங்கை, ஏதோ பெருசா அந்த அம்மா பேர்லாம் சொல்லுவாங்க. அந்த அம்மா ஆட்சியில அந்த அம்மா எம்எல்ஏ மேல அந்த அம்மா போலீஸ்டே போய் லஞ்ச ஒழிப்புல புகார் கொடுத்தார். நடவடிக்கை எடுப்பாங்களா? எடுக்க மாட்டாங்க. ஓம் பிரகாஷ் தெரியும், எடுக்க மாட்டாங்கன்னு தெரியும். புகாரை கொடுத்துட்டு பதிவஞ்சல் அனுப்பிட்டு ஆட்சி மாற்றத்தை காத்திருந்தாரு. இடையில தூங்கிய விழவில்லை, தூங்கல. ஹைகோர்ட் போனாரு, எஃப்ஐஆர் போட்டு டைரக்ஷன் எடுத்தாரு. ஹைகோர்ட் உத்தரவு போட்டா உடனே எஃப்ஐஆர் போட்டுருவாங்களா? நம்ம தான் சொல்லுவாங்க ஹைகோர்ட் ஆகுது. நான் சொல்ல மாட்டேன், நீங்க சொல்லலாம். பாஸ்கர் நான் சொல்லக்கூடாது. நாங்கெல்லாம் நீதித்துறை வழக்கு நீதித்துறை அங்கம், நாங்க சொல்லக்கூடாது. உங்க என்ன சொன்ன அவங்க விடிய உட்காந்துருப்பாங்க. எனக்கு பசிக்குது இல்ல, ஹைகோர்ட் உத்தரவாண்டாரு. எனக்கு அவசரம் இல்ல, ஐயா பேசுண்டு முன்னே வந்தாங்க விஷயத்துக்கு. என்ன வாங்கினாரு? ஹைகோர்ட் டைரக்ஷன் வாங்கினாரு. நம்மளால ஹைகோர்ட் ஆகுது தூக்கி வந்துட்டாங்க. நம்மளால காத்திட்டே இருந்தாரு. ஆட்சி மாறுச்சு. காட்சிகள் மாறாதுன்னு சொல்லும்ல, காட்சியும் மாறுச்சு. ஒரு நாள் காலையில 6 மணி நம்ம அண்ணன் ஓம் பிரகாஷ் சேர்த்து வீட்டை விட்டு வாக்கிங் போட்டு வெளியே வந்தாரு. நம்மளால யோகா பயிற்சிலாம் நல்லா பண்ணுவாரு, நேரத்துக்கு சாப்பிடுவாரு. அவர் வேற சொன்னாலும் சாப்பாடு திரும்பி பார்த்தேன், இல்லைன்னா சாப்பாடு மறந்துருப்பேன். நேரத்துக்கு சாப்பிடுவாரு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் நிகழ்ச்சி எப்போ கொடுத்தாலும் போறதுக்கான போய் இறங்கினோடனே என்னை டீ சாப்பிட பார்த்துக்குவாரு. இறங்கினோடனே எனக்கு ஏதாவது பழங்கள் உணவு ஏதாவது சிற்றுண்டி வாங்கி கொடுத்துருவாரு. சரியா 1 மணிக்கு மைக் ஆஃப் பண்ணுவோம். அப்படியே மைக் பிடிக்குவாரு. நான் பேசிட்டே இருப்போம், வருவார் மைக் ஆஃப் பண்ணி எல்லாம் கிளம்பி சாப்பிட்டோம். முதல்ல சாப்பிட்டு அடுத்த வேலை செய்யும் அப்படின்னு சாப்பிட்டு வச்சிருவாரு. அந்த அளவுக்கு நேர்மையான மனுஷன்.
காலையில 6 மணிக்கு எழுந்து 5 மணிக்கு எழுந்து வாங்கி போட்டு வெளியே கதவை திறக்கிறாரு. வீட்டு வாசல்ல 200 போலீஸ்ங்க. வீட்டு வாசல்ல ஒரு ஆசாரி சமுதாயத்தை சார்ந்தவர், சிறுபான்மை சமுதாயத்தை, மென்மையான சமுதாயத்தை சார்ந்தவர் சாதிப்ப சொல்லிட்டு நான் மன்னிக்கணும். போலீஸை பார்த்தோன்னே என்ன இருந்திருக்கும்? நம்ம கூட கேட்டார், டிஎஸ்பி சார், இன்ஸ்பெக்டர் சார், என்ன காலைல வந்து விசேஷம் அப்படின்னாரு. டிஎஸ்பிக்கு என்ன விசேஷம் தெரியல, போலீஸ்காரங்க என்ன விசேஷம் தெரியல. சார் தலைவரை உங்க வீட்டுக்கு பாதுகாப்பு சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு பாதுகாப்பு சொல்லியிருக்காங்க, அதனால 4 மணிக்கு நிக்கிறோம். எத்தனை மணி இருந்து? ஆமா, ஊரே வேடிக்கை பார்த்து நீ தான் வெளியே வரல. கதவை தட்டலாமா நம்ம அதிகாரம் இல்லை, கதவை தட்டி உனக்கு கூப்பிடுறதுக்கு அதிகாரம் இல்லை, அதனால வெளியே நிறுத்தோம் அப்படிங்க. சரி நான் வாக்கிங் போறேன், இந்த கூட நாங்க 4 பேர் வரோம், வந்துருக்கேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அரெஸ்ட் பண்ண மாதிரி தான் சொல்லுங்க. இல்ல என்ன தெரியல, அரெஸ்ட் பண்ண சொல்லிலாம் சொல்ல, பாதுகாப்பு சொன்னாங்க, பாதுகாப்பு கொடுத்துருவோம், தலைவர் வீடுல பாதுகாப்பு தரோம் அப்படின்னு அவங்களும் கண்ணியமா சொல்லியிருக்காங்க. நம்மளோட வாக்கிங்லாம் போயிட்டு வந்தாரு, வீட்டுல டீ சாப்பிட்டு உட்காந்து இருந்தாரு. 8 மணிக்கு டிவியில ஒரு செய்தி, டிவியில அன்பு நண்பர்களே நம்மால் கண்டுபிடிச்சு 200 கோடி போகல, டிவியில ஒரு செய்தி வருது. என்ன செய்திங்களா? பிரபு எம்எல்ஏ 2600 கோடி ரூபாய் சொத்து சம்பாதித்திருக்கிறார். நாம கண்டுபிடிச்சது எவ்வளவு? 2600 கோடி ரூபாய், 1200 மடங்கு வருமானத்தை விட அதிகமான அளவு சொத்து சம்பாதித்துள்ளார். அவர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்திருக்கின்றது. ஓம் பிரகாஷ் கொடுத்த புகாரில் உயர்நீதிமன்ற வழிகாட்டுதல்படி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஓம் பிரகாஷ் கொடுத்த புகார் அடிப்படையில், வழக்கு அடிப்படையில் முன்னாள் சட்டமன்ற பிரபுக்கு சொந்தமான 16 இடங்களில் காவல்துறை ரெய்டு அப்படின்னு டிவி நியூஸ் போடுது. டிவி நியூஸ் பார்த்த பிறகுதான் நம்முடைய ஓம் பிரகாஷுக்கு அந்த ஊர் டிஎஸ்பிக்கு என்ன விஷயமே தெரியும். எவ்வளவு மடங்கு? நாம கண்டுபிடிச்சது 200, காவல்துறை கண்டுபிடிச்சது 1200 மடங்கு அதிகம். இதுதான் நம்முடைய பலம். நாம மீனை பிடிச்சு கொடுப்போம், சரியான காலம் வருகின்ற பொழுது, சரியான காலம் நேரம் வருகின்ற பொழுது அது திமிங்கலமாக மாறி அவர்களை முழுதும். கண்டுபிடிச்ச ரெக்கார்டு என்ன பண்ணும்? ரெக்கார்டு கண்டுபிடிச்சிங்க, தோண்டி எடுத்து எல்லாத்தையும் ஆத்தி போட்டு நகல் வாங்கணும். அவ்வளவு சாதாரணமா தரமாட்டான், நேரடியாக கேட்டா தரமாட்டான். பசுமை வீடு ஊழல், நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், 10 பசுமை வீடு ஊழல் நடந்துருச்சு. அந்த 10 பசுமை வீட்டு ஆர்டி மட்டும் போட்டு கேட்காதீங்க. அந்த ஊர்ல ஒரு 20-50 வீடு பசுமை வீடு கொடுத்துருக்கான். 40 வீடு ரெக்கார்டு கேளுங்க. 10 வீடு ஊழல் நடந்தது, 30 வீடு ஊழல் நடக்காது. 40 வீடு ரெக்கார்டு ஆர்டியில் போட்டு கேளுங்க. ஒரு ஆள் கேட்காதீங்க, 40 பேர் கேளுங்க. அவங்க யோசிச்சு பார்ப்பான், ராமசாமி வீடு கட்டாமலே பணம் கொடுத்துருக்கிறோம், இது தப்பு, இந்த பேப்பர் வெளியே போனா எப்பயாரும் தரக்கூடாது. குப்புசாமி வீடு கரெக்டா கட்டிருக்காரு, இது எது கேட்டுக்கிறான். அடுத்து கன்சாமி வீடு கரெக்டா கட்டிருக்காரு, ஏன் கேட்டுக்கிறான். அடுத்து முனிமா வீடு, இந்த அம்மா வீட்டு பட்டாவில் எதுவும் சிக்கல் இருக்கு, இது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது, நமக்கு ஒன்றும் சிக்கல் வராது, கொடுத்தலாம் அப்படின்னு பார்ப்பான். இந்த 40 வீடு கேட்கல 30 வீடு கொடுத்து 10 வீடு தராம தான் மாட்டிக்குவான். 40 வீட்டுக்கு மறுப்பான் அல்லது கொடுப்பான், ஏதோ ஒரு தகவல் வாங்கிட முடியும். இந்த தகவலாம் வாங்கின பிறகு மாவட்ட ஆட்சியிட்ட புகார் கொடுங்க, உள்ளாட்சிக்குள்ள கீழே இருந்து மேல வரைக்கும் எல்லாத்துக்கும் புகார் கொடுங்க. ஒரு அணி கொடுக்க மாட்டாங்க, நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. இலவச சட்ட உரிமை புகார் கொடுங்க, அவங்க கூப்பிடுவாங்க, விசாரிப்பாங்க, 4 நாள் நடக்க வச்சு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதை பத்தி கவலைப்படாதீங்க. நடக்கிறாங்க 4 நாள் நடக்கட்டும். மாவட்ட குற்றப்பிரிவுல போய் புகார் கொடுங்க, வாங்க மாட்டாங்க. எங்கிட்ட காவல்துறையில மாவட்ட குற்றப்பிரிவு இருக்கு, அங்க போய் புகார் கொடுங்க, நாங்கள் நேரில் மனசு புகார் வாங்க மாட்டோம். அப்புறம் எருமாடு வாங்குவ அப்படிலாம் கேட்கக்கூடாது. அவனுக்கு ஒரு விதிமுறை இருக்கு. காவல் கண்காணிப்பாளர் கொடுத்து அல்லது காவல்துறை உயர் அதிகாரம் கொடுத்து அவர்கள் காவல் குற்றப்பிரிவுக்கு, மாவட்ட குற்றப்பிரிவுக்கு உத்தரவு போட்டால் மட்டும்தான் அவர்கள் உங்களுடைய மனுவை படித்து பார்ப்பார்கள். நேரடியாக படித்து பார்க்க மாட்டார்கள். படிச்சே பார்க்க மாட்டான், எப்படி நடவடிக்கை எடுப்பான்? அவன் படிச்சு பார்க்கணும் எங்க பண்ணுவான்? மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உயர் அதிகாரிகள். இப்ப மாவட்ட குற்றப்பிரிவு கொடுத்துருக்கீங்க, அவன் நடவடிக்கை எடுக்க மாட்டான். எடுக்க வேண்டாம், விசாரிப்பான், வாங்குவான், முடிச்சுடுவான், விசாரிப்பான், வாங்குவான், முடிச்சிடுவான். ஆனா ஃபைல்ல உங்களுக்கு நல்லதா எழுதி வச்சிருப்பான், ஃபைல்ல உங்களுக்கு சாதாரணமா எழுதி வச்சிருப்பான். லஞ்ச ஒழிப்புத்துறை கீழே இருந்து மேல வரைக்கும் உங்க மாவட்டத்தில் துணை கண்காணிப்பாளர் இருக்காரு, ஆய்வாளர் இருக்காரு, 5 மாவட்டம் சேர்த்து மணிகண்டன், சென்னையில ஒரு எஸ்பி இருக்காரு, ஒரு இயக்குனர் இருக்காரு. இவனுக்கெல்லாம் ஒரு மனு அனுப்புங்க, எல்லாம் மாவட்ட ஆட்சித்தலைவர் விசாரணைக்கு வரும். லஞ்ச ஒழிப்புத்துறை கொடுத்த மனு உங்களுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அது சம்பந்தப்பட்ட துறைக்கு விசாரணைக்கு வரும். அவன் விசாரிச்சு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஒரு அறிக்கை தருவான். அந்த அறிக்கையில் அதிகாரிகளை காப்பாற்றுவார்கள். ஆனால் காப்பாற்ற முடியாத அளவுக்கு நிறைய விஷயங்களை எழுதியிருப்பார்கள். என்ன சொன்னேன்? காப்பாற்றுவாங்க, ஆனா காப்பாற்ற முடியாத அளவுக்கு நிறைய விஷயங்கள் எழுதியிருப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கும். இதெல்லாம் கூட்டிகிட்டே இருங்க, எல்லாம் ஃபைல் ரெடி ஆகிட்டு இருக்கும்.
அடுத்து சாத்துவோம், ஆட்சியில் மாறும், காட்சியில் மாறும், நாம வசமா அடிப்போம், எல்லாம் ஜெயிலுக்கு போயிருவாங்க. எல்லாம் அது வரைக்கும் நீங்க விடாம இந்த வேலையை வேகமா செய்யக்கூடாது. நம்ம இருக்கிற பிரச்சனை தெரியுமா? இதுதான் இன்னைக்கே செய்யணும். ஒரே நைட்ல ஊழல் ஒழிக்கணும், ஒரே நைட்ல இந்தியா சுதந்திரம் வாங்கி தரணும், ஒரே நைட்ல இந்தியா சட்டத்தை எழுதிடணும், ஒரே நைட்ல பலுசிஸ்தான் ஒரு நாட்டை உருவாக்கணும், ஒரே நைட்ல இமயமலை வெளியேறி பார்க்கணும், விட்டியங்காட்டி சந்திரனை போய் இறங்கணும், விட்டியங்காட்டி செவ்வாய்க்கிழமை பிளாட் வாங்கி அபார்ட்மெண்ட் கட்டிடணும். 10 மாசம் காத்திருக்க முடியாது. நயன்தாரா புள்ள 10 பேர் பெற்றுக்கணும். இதெல்லாம் நடக்காது ராஜா. தம்பி வேலையாகாது. பொறுமையா இருக்கும், நிதானமா இருக்கும். எதிராளி கேட்டா கூட என்ன மனு போட்டேன், என்ன ஆச்சு சார்? மனு போட்டோம் சார், என் மனு மேல நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க சார், எங்க கோச்சரே சொல்றான் சார். யார் சொல்றாங்க? ஆமா, அந்த தான் கத்து கொடுத்தோம். மனு கொடுத்தா நடவடிக்கை வராது, வரவே வராது, சத்தியமா வராது. யார் சொல்றாங்க? எங்க வாத்தியாரே சொல்றேன், யார் தெரிஞ்சுதான் மனு கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். அப்படியே மனசுல நினைச்சுக்கணும், நான் மனு கொடுத்துக்கிறேன், நடவடிக்கை எடுக்க வைப்பேன், குற்றவாளிகளை தண்டிக்க வைப்பேன், சத்தியமா வெற்றி பெறுவேன் அப்படிங்கிற ரோசத்தை மனசுல வச்சுக்கணும். என்ன வச்சுக்கணும்? கோபப்படக்கூடாது, கோபப்படக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? மைக்கு மேல வந்து அஞ்சு, மைக்கு மேல வந்து பொறுமையா. கோபப்படக்கூடாது. கோபத்துக்கு ரோஸுக்கு என்ன வித்தியாசங்க? கோபத்துக்கு ரோஸுக்கு என்ன வித்தியாசங்க? அந்த மைக்கை சரி பண்ண நான் சொன்னது ரோசம். சவுண்ட் சரியா செல்ல அடிச்சு போட்டேன், என்ன சவுண்ட் வராது, செல்ல லைவ் ஓடிக்கலாம், செல்ல அடிச்சு உடைச்சது கோபம். செல்ல உடைச்ச பிறகு, இந்த செல்ல உடைச்ச பிறகு யாருக்கு நஷ்டம்? நமக்கு, நமக்கு நஷ்டம். அது நம்ம காசு செல்லு, ஏன் காசு இல்லைங்க, நம்ம காசுங்க. நான் வச்சுக்க பவர் பேங்க், நான் வச்சுக்க செல்லு, எல்லாமே நம்ம காசு. நஷ்டம் ஆயிடுதா? மறுபடியும் உடஞ்சி போன செல்ல ஒட்ட வைக்க முடியுமா? எதுக்குமே ஆகாது. அதனாலதான் கோவப்படாதீங்க, ரோசப்படுங்க. ரோசப்பட்டா உருவாக்க முடியும், ரோசப்பட்டா ஜெயிக்க முடியும். இப்ப சாப்பிட போலாம். இப்ப உணவு நேரம். எவ்வளவு நேரம் உணவு நேரம் எடுக்கலாம்? ரெண்டே கால். நன்றி. மணி ரெண்டே கால் போலாம். டைம் நீங்க தான் அப்படியே உட்கார்ந்து வாங்க, எல்லாரும் உள்ளார வாங்க. அப்படியே டவுட் இருந்தா கேளுங்க, சந்தேகம் கேட்கலாம், கேளுங்க. வாழ்க்கையில முதல் முறை அவன் சந்தேகம் வாங்கி வந்துருக்கேன். என்னங்க லைவ்ல ஆஃப் பண்ணீங்க? உட்காரு, அங்க உட்காந்து கேளுங்க, உட்காந்தே கேளுங்க. சந்தேகம் கேட்கலாம். இப்ப ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் பட்டா நாட்டுக்குது, உட்காந்து கேட்டதான் பேசுவோம். மனு கொடுத்துக்கிறோம். அவங்க என்ன பண்ணுறாங்கக்கா, நீ ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் இருக்குது, புது வழங்க இயலாது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. சார், ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் எனக்கு பட்டா நாட்டுக்குது, மாநில அரசு கலைஞர் கனவுல வீடு ஒன்று வேணும்னு சொல்லிட்டு மனு. எனக்கு வாட்ஸ்அப்ல கேட்டீங்க, நான் பதில் சொல்லிக்கிறேன். என்ன சொன்னேன்? எனக்கு வாட்ஸ்அப்ல கேட்டீங்க இந்த கேள்வியை, நான் என்ன பதில் சொன்னேன் சொல்லுங்க. வாட்ஸ்அப்ல கேட்டீங்கல்ல,